இன்னைக்கு நம்ம கொடுவா மீன் கட்டிங் தாங்க பார்க்க போறோம். இதுதாங்க கல்கொடுவா. எங்க ஊர்ல கல்கொடுவான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 4½ கிலோ இருந்துச்சுங்க. இந்த 4½ கிலோ மீன பார்த்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா கட் பண்ணி 3 பேருக்கு ஷேர் பண்ணி குடுத்தோங்க. இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல்ல தாங்க கிடைக்கும். பவளப்பாறைகள்ல வாழக்கூடிய மீன்ல இது ஒரு வகையான மீனுங்க. இந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு இது கட் பண்ணதுக்கு அப்புறம் வர பிளட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. நம்ம கிட்ட மீன் வந்த உடனே கஸ்டமர் கிட்ட வந்து மீன வந்து டெலிவரி பண்ணிடுவோங்க. ரொம்ப நாள் ஐஸ்லயும் வைக்க மாட்டோம். இதோட மீட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மீட் எப்படி இருக்குன்ட்டு. கடல் மீன்லயே சுவையா இருக்கக்கூடிய மீன்ல இந்த கொடுவா மீனும் ஒண்ணுங்க. இதோட சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மீன கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வயித்து பகுதியில ஒரு பெரிய செனை இருந்துச்சுங்க. சில ஊர்ல வந்து இது செனன்னும் சொல்லுவாங்க. மீனோட முட்டன்னும் சொல்லுவாங்க. இந்த மீனோட முட்டையும் பார்த்தீங்கன்னா, நாங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் கிடைக்கிறதே இல்லங்க. ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மீன்ல இந்த கொடுவா மீனும் ஒண்ணுங்க. இதோட டேஸ்ட்டும், மீட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்ட்டு. இந்த மீனுமே பார்த்தீங்கன்னா, குழம்பு வைக்கிறதுக்கும், ஃப்ரை பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மீன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சென்டர் முள் மட்டும் தாங்க இருக்கும். இதோட மீட்ட பார்த்தாலே தெரியும் கையில இருக்கும்போதே. பஞ்சு போல இருந்துச்சுங்க. நல்லா சாஃப்ட்டா மீட்டுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. ஒரு கஸ்டமர் வந்து மீனோட தலை கேட்டிருந்தாங்க. கூட வந்து 1/2 கிலோ மீனும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த தலையும், மீனும் கொஞ்சம் பேக் பண்ணி குடுத்தாங்க.